நாளைக்கு நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் 1ஆம் தேதி தொடங்குது. இங்கே கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா கர்க்கடை மாதம் தொடங்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் 2, 3 வீடியோவில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு சமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு பிரியாணியோ இல்லை வேறு எதனா செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து சிக்கன் வந்து கண்டிப்பாக ஒரு கோழி ஃபுல்லாக தான் இங்கே கொடுப்பாங்க, பீஸாக வந்து தரமாட்டுறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு கோழி வந்து நைட்டுக்குள்ளே காலி பண்ணுறது கஷ்டம். மீன் வாங்கலாம்னு நினச்சிருந்தேன். ஸோ நான் போகிறதுக்குள்ளே வண்டி வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் சரி ஓகே முட்டை பிரியாணினா செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மாமியாரே சொன்னாங்க நெய்ச்சோறும் முட்டை கறியும் செஞ்சிருமா அப்படின்னாங்க. அதனால் வந்து நெய்ச்சோறும் முட்டை கறியும் தான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு செஞ்சுருந்தேன். தினமும் ஈவினிங் போல் மாமியாருக்கு ஒரு நாட்டுக்கோழி முட்டை வேக வச்சு கொடுப்பேன். இருந்தாலும் நாங்கள் வந்து நெய்ச்சோறும் முட்டை கறியும் சாப்பிடும்போது அதில் அவங்களுக்கும் தனியாக இன்னொரு முட்டை இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா 3 முட்டையை திரும்ப வந்து செஞ்சுருந்தேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.